அட கடவுளே! இத நான் காலையில இருந்து பார்க்கலங்க. இது எதிர்பார்க்காத விஷயம் இல்லையா? இதெல்லாம் வந்து அதனால நான் காலையில இருந்து நிஜமாவே பார்க்கலங்க. எப்பா செம்ம! மொதல்ல சாரிங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே சாரி. இங்க பாருங்களேன். 1 இல்ல 2 இல்லங்க. 7ங்க. 7 ஸ்பெஷலா நமக்காக வந்து நம்மளோட விகாவோட ஃபோட்டோஸ் அவ்வளோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே இல்லங்க நானு. சேனலே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத லட்சுமி பிரியா ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம சுவாமி ஷேர் பண்ணியிருக்காரு. அத அவங்க லைக் பண்ணியிருக்காங்க. நெறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. இத நிஜமா சொல்றேன். இப்போதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் நானு. ஒரு 4 மணி இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். ஆனா வந்து அத சரியா கவனிக்கல நானு. பழைய பிக்சர் போல அப்படின்னு நெனச்சேன். இதெல்லாம் நம்ம பார்க்காததுங்க. ஆஃப் ஸ்க்ரீன்ல நம்ம விகா வந்து விஜய், காவேரி வந்து எந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி எடுத்து ஃபோட்டோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இது. 7 ஃபோட்டோஸு ஒவ்வொன்றும் முத்து முத்தா இருக்குங்க. அவ்வளோ அழகா இருக்கு. நம்ம வந்து ஸ்பெஷல் ஷோவுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா வருவாங்க. ஸ்பெஷல் ஷோக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பிக்சர்ஸ் தான் நம்ம வந்து நிறைய எடுத்து நம்ம வந்து பேசுகிறோம். இது ஆஃப் ஸ்க்ரீனில் இவ்வளோ பிக்சர் இருந்ததா? இவ்வளோ நாள் ஏன் கொடுக்கல, எதுக்கு கொடுக்கல அப்படின்னா ஸ்பெஷல் டேக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் விகா கிடையாது. அவங்க ஸ்பெஷலு, அதனால் அவங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான் அப்படிங்கிற மாதிரி சேனல் சைடுலேருந்து இந்த 7 ஃபோட்டோஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பருங்க. ஃபஸ்ட் டைம் காவேரி விஜய் அதாவது லட்சுமி பிரியா பார்த்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சுவாமிக்கு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. சுவாமி லட்சுமி பிரியாவுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஐயோ அது சீரியல்லே வச்சது தாங்க ஹைலைட்டு. இது யாருக்கு நடக்கும்? யாருக்கு நடக்கும்? நம்ம அதாவது விகாவுக்கு மட்டும்தான் நடக்கும், வேற யாருக்குமே நடக்காது. அப்படி ஒரு போட்டோங்க. பிக்சர் பயங்கரமாக இருக்குங்க. அடிச்சுக்கவே முடியாது. அல்டிமேட்டாக இருக்குது. இது தாங்க எனக்கு 6 மாதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகான ஒரு பிக்சர். 7 1 2 விட்டுருந்தா கூட பரவாயில்லைங்க. 7 ஃபோட்டோ ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்கு. எப்படிங்க மிஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிஜமாவே ஃபீல் ஆயிடுச்சுங்க. அட்டா பாவீங்களா, இதை மிஸ் பண்ணியிருக்கோமே நம்ம அப்படிங்கிறது. அழகாக இருங்க. எல்லாத்துலேயும் பாருங்களேன். 7மே விஜயும் சரி காவேரியும் சரி 7 ரியாக்ஷன் இருக்குங்க அதில். அதை தான் நோட் பண்ணணும். 7 ரியாக்ஷன். கோபம், சிரிப்பு, அழுகை அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? 7 நவரசங்களையும் அவங்க உள்ளே திரிச்சிருக்காங்கங்க. பாருங்களேன் இந்த ஃபோட்டோவை. 7 ஃபோட்டோ அவ்வளோ அழகாக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பர். இன்னைக்கு டீம் கலக்கிட்டாங்க. நம்மளோட சேனலே வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க. அது அழகாக வந்து சூப்பராக இன்றைக்கி வந்து கொடுத்தாலும் நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம். நிறைய மிஸ் ஆயிடுச்சு. நான் பார்க்கவே இல்லை. இப்போ வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா நான் பார்க்கலன்னு தானே அர்த்தம். பார்த்தேன், ஆனால் வந்து என் பழைய ஃபோட்டோ போல் அப்படி நினச்சிட்டு விட்டேங்க. செம்ம சர்ப்ரைஸ். சூப்பர் சர்ப்ரைஸ். அல்டிமேட்டு.